அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. 4 வருஷமாக இப்போ அந்த சாமி கும்பிட்ற நினப்பு கிடையாது. படுத்து 5 நிமிஷம் தூங்கிடுவோம். எந்த கெட்ட கிணவோ இல்லை எந்த அடுத்த நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் யோசனையே வர. இந்த பாடத்தை யார் ஒருத்தர் சீராக செய்கிறான்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அவனுக்கு கனவுகள் வராது. அதே நேரத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரன் கோடிக்கணக்கில் பணம் வச்சுன்னு தூங்காத அவதிப்படுறான். ஏழைக்கு இல்லைன்னு அவதிப்படுறான் தூங்காத. ஆனால் இந்த பாடம் பண்ணுறவனு படுத்தானவே தூங்கிடுவோம். ஏன்னா இந்த பாடத்தினுடைய நிலைமை மூளைக்கு போகிறது. இது அதனால் மூளை தான் தூங்க வைக்குது மனுஷனை, மூளை தான் விழிப்படைய வைக்குது. அந்த மூளைக்கு இந்த பிராண காற்று போகும்போது இந்த தூக்கமும் விழிப்பும் உண்டாகுது. மூளைக்கு பிராண காற்று போகலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணை மூடின்னு பண்டு பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது. காரணம் பிராணனே எல்லாத்துக்கும் அடிப்படை பேஸ். இதுதான் சுவாமி நான் உணர்ந்து இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு நீங்கள் எந்த இது மனத்தை கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தெரிஞ்சிடும். சரி, நான் பாடம் எத்தனைக்கு நீங்கள் 2 மணி நேரம் 3 நேரம் ஆனால் 1 மணி நேரம் தான் பண்ணுறேன். அந்த 1 மணி நேரத்துலேயே எனக்கு இவ்வளோ தெளிவு கிடைக்கிற மாற்றங்கள் வரும். இவ்வளோ தெளிவு இருக்க சொல்ல இந்த பாடத்தினுடைய வலிமையே என்னன்னா கவலையிலேருந்து மனிதனை வெளியெடுக்கும், துக்கத்திலேருந்து இந்த மனிதனை வெளியெடுக்கும். காரணம் என்ன? மனித வாழ்வு கவலையிலேருந்து துக்கத்திலேருந்து அவன் சாகறான். அந்த கவலையும் துக்கமும் வரவாத தடுக்கிறது தான் இந்த பாடம். ஆனால் இந்த பாடத்தில் சந்தோஷமும் வராது. எப்போ சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி தான் துக்கம், துக்கத்தினுடைய தொடர்ச்சி சந்தோஷம், இரவனுடைய தொடர்ச்சி பகல், பகலினுடைய தொடர்ச்சி இரவு, இன்பத்தினுடைய தொடர்ச்சி துன்பம், துன்பத்தினுடைய தொடர்ச்சி இன்பம். அப்போது ஒன்றை கட் பண்ணினா தான் இன்னொன்று வராது, ஒன்றை சேர்த்தினா இன்னொன்று வந்து சேரும். இப்போ அவர் கூட சொன்னார், அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா இப்போ பிரச்சனை உண்டா? பிள்ளைங்கள இல்லை கிடையாது, வரப்போகிறது இல்லை. அவர் பொண்டாட்டின்னு ஒரு துணையை சேர்த்ததால் புள்ளன்னு ஒன்று வந்து குத்துதிப்போம் இல்லையா? இதுதான் மனித வாழ்வு. ஆனால் வேறு வழியில் தொட்டுட்டோம், சுமந்து தான் ஆகணும். இல்லை ஒன்று ஓடி போகணும். அது விட்டு ஓடனா நம்மளை நம்பிக்கிறவங்க எத்தனை பேர் கெடுவான். அதனால் ஓட முடியாமல் நம்ம அதை சுமந்துக்குன்னு காலத்தை தள்ள வேண்டியது தான். சொல்லுப்பா. அதான் சுவாமி நான் ஒரு மணி நேரம் தான் பாடம் பண்ணுறேன். அந்த 1 மணி நேரம் பாடமே அப்படியே நம்மளை வந்து முழுமையாக அதில் உண்மையாக ஆட்படுத்துது. இன்னும் கொஞ்சம் நேரம் அதிலே இருக்கலாமான்னு அப்படியே இருக்கணும், தோண்டினே இருக்கணும். அப்படியே தோண்டினே. ஏன்னு சொன்னால் இந்த பாடத்தை அதிகம் பண்ணிங்கன்னா மௌன பாடம் வாங்கும்போது மறந்துடுவீங்க. உங்களை தியானம் 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 கற்றுக் கொடுக்குறேங்க. தியானம் எவனாலையும் தியானத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. தியானம் கற்றுக் கொடுக்குறதா அது, வாசி கற்றுக் கொடுக்குறதா அது. தியானம்ன்றது தானே அதுவே வரணும். அதான் தியானம். கண்ணு மூடின்னு உட்காந்துருங்க, உள்ளே போ மேலே போ ஆழ்நிலைக்கு போன்னா சொன்ன போகும். அது எடுத்து வைக்கிறதா அது? இதெல்லாம் வந்து தன்னை தானே ஏமாற்றிக்கிற விஷயம். தியானம்ன்றது நீ பண்ண அந்த உயிர் அடங்க 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 உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உன்னை நீ மறப்ப. என்னால் தான் சொன்னான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக, உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும், உள்ளம் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து தெல்ல தெரிவான பரஞ்சோதி தோற்றுங்கணும். எப்படா நீ கடவுளை பார்ப்பனா? நீ எப்போ இல்லாத போறியா அப்போ கடவுளை பார்ப்படான்னு. நீ இருக்கிற வரைக்கும் கடவுளை, நான் இருக்கிறேன்ற வரைக்கும் கடவுளை பார்க்க முடியாது. நீ இல்லை நான் தான் ரொம்ப அழகாக சொன்னார் பட்டினத்தார். ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராபர். ஐயா, எனக்குள்ளே இவ்வளோ காலமாக இருந்திருக்கிற, நான் உன்னை அறியாமல் முட்டாளாக வாழ்ந்துக்கிறேன், இது எவ்வளோ பெரிய கேடு எனக்கு அப்படின்றார். அப்போது இறைவன் மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு எல்லா மகானும் சொல்லிக்கிறான். ஆனால் இவனால் ஆராய்ஞ்சு அதை எடுக்க முடியல. கோயிலுக்கு போய் வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுங்க, அந்த கோயிலுக்கு போய் வந்தால் நிம்மதியாக இருக்குதுங்க. எந்த கோயிலுக்கு போய் வந்தாலும் உன் நிம்மதி அந்த நிமிஷம் தான், மறு நிமிஷம் அந்த துக்கம் வந்து நின்றுக்கும் உங்ககிட்ட. இது ஒன்றில் தான் அந்த துக்கம் தூரம் நிற்கும். இதுக்கு தான் சொன்னான், கொல்லான் உழைப்போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்தை கூடுதில்லை, கொல்லென்று நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த எமன் குடிப்பவான் என்றான். ஐயா, நெருப்பு கொல்லான் ஒலியில் துர்த்தியில் ஊதுற மாதிரி நான் ஊதிக்கின்னு தான் இருக்கிறேன். ஆனால் என் வயிறு என்னமோ நெருப்பு மாதிரி தான் எரியுது, நிற்க மாட்டேன்ப்பா, ஆறி போகுது. ஆறி போந்தாலும் எமன் என்னை தேடின்னு வரான். ஆனால் அது ஆறாமல் எஞ்சிக்கினேன்னா எமன் என்னை பார்த்து ஓடி போடுவான்பான்னு. அதனால் இது ஒரு துருத்தி. என்னால் தான் சொன்னான், காயமே பொய்யடா சிவ காற்றடித்த பையடானா, ஜீவன் அடித்த பையடான்னு சொல்ல எவ்வளோ பேர் அறிவாளிங்க பாரு மகானுங்க. சிவகாத்தான் அது.
அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாரா குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, காயமே இது பொய்யடா. இப்படி இருக்கு சாமி. ஆண்டியும் அரசனும் ஒன்றா சாமி. ஆண்டி அரசன் ஒன்றா வேணா, அப்பனும் பிள்ளையும் ஒன்றா வேணா, இல்லை ஆக மாட்டானே. ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத, ஒன்றும் ஆக மாட்டாங்க. அதோடைய முழு தற்பரம் என்ன சாமி? முழு தாத்பரியம் என்னவா? பழனிக்கு போயிருக்கீங்களா? இல்லை சாமி, பழனிக்கு போனது இல்லையா? அவன் ஒரு நேரம் ஆண்டி ஆவான். ஆண்டி கோலத்தில் கையில் தண்டத்தை வச்சுன்னு உக்காந்துப்பான். ஒரு நேரத்தில் அவன் அதே ஆண்டி ராஜாவை மாறி நிற்பான். ராஜாவை மாறி நிற்பான். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீ தலைக்கு கொண்டு போனால் நீ அரசன். அந்த சக்தி அங்கேயே இருந்தால் நீ ஆண்டி. புரியுதுங்களா? புரியுது. இதுதான் சாமி. ஆண்டியா போக போகிறோமா, அரசனாக போக போகிறோமா? அரசனை தான் இல்லை சாமி. ஆண்டின்ற நான் அந்த கொஸ்டின் சொல்லுவேன். ஐயா என்ன சொன்னார்னா, ஆண்டியும் நான் தாண்டா, அரசனும் நான் தாண்டா எனக்கு வந்து விளக்கம் சொன்னார். ஒரே பொருள் தான் சாமி. இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாறிவிடும். ஒரு தொழில் செய்கிறோம், வேலை மேலே போனால் நான் வேலைக்காரன், வீட்டுக்கு வந்தால் வேலைக்காரனாக இருப்பேனா? இல்லை இல்லை. உங்கள் ஒய்ஃபுக்கு நீ கணவன், உங்கள் அப்பாவுக்கு இல்லை புள்ள, உன் பிள்ளைக்கு அப்பா. அப்பன். ஒரே ஆள் தான். ஆமாம். முறையெல்லாம் மாறுற மாதிரி ஒரே பொருள் தான். இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டியாகவும், அதே பொருள் மேலே ஏறும்போது அரசனாகவும் மாறும். புரியுதுங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறுது. அது பிறப்புடைய நிலையம் தானே, அதுதானே சாமி. அது பிறப்பும் வந்து ஆண்டியாக தானே பிறக்கிறோம். ஆனால் மனசை உயர்ந்த பிறகு அது எல்லாத்தையும் குத்துட்டான் சாமி. எல்லாத்தையுமே குத்துட்டான். உனக்கு நீ அரசன் ஆகக்கூடிய எல்லா பொருளையும் வச்சுட்டான் இறைவன். ஆனால் நாம் அதை பயன்படுத்துறதே இல்லை, அதை நோக்கி போகிறதும் இல்லை. ஏன்னா கஷ்டம். ஈஸியாக இருந்தால் போயிடுவோம். எல்லாரும் ஈஸியான வழியை நோக்கி தான் போகிறதுக்கு தயாராகிறாங்க. கஷ்டப்படுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அதனால் இந்த பாதைகள் யாருக்கும் தெரியதும் இல்லை. ஆண்டின்றது வந்து ஈஸியான பாதை, அரசன்றது வந்து கடினமான பாதை. கடினமான பாதை. ஆண்டி நான் யார்? பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இறைவன் படைச்சிருக்கிறான். மகானு மனுஷனாக தானே பிறந்தான். ஆமாம். இதை அறியாமல் சாவரவனு மனுஷன் தானே. அப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் இறைவன் படைக்கிறான். ஆனால் நீ அரசனானா மகானாவ, இல்லைன்னா மண்ணு துண்ணிடும். புரியுதுங்களா? இது எல்லாமே இறைவன் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறான். கண்ணதாசன் ஒரு பாடல் ஒன்று பாடுவான். நீ ஒரு பாடல் ஒன்று இருக்குது. நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. எப்போ ஒருத்தன் பிறக்கிறான், ஒரு வசதியான வீட்டில் பிறந்தா நீ மன்னவன்டா, உனக்கு என்னடா குறை அப்படின்வோம். ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் பிறந்தா உங்ககிட்ட என்ன இருக்குது? சின்னவனு. நீ மன்னவனா சின்னவனான்னு உன் பிறந்த பிறப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீ நல்லவனா கெட்டவனான்னு உன் இறப்பு தான் சொல்லும். இறப்பு தான். புரியுதுங்களா? அதை நோக்கி தான் நம்ம போகணும். நம்ம நல்லவனாகணுமா கெட்டவனாகணுமா? ரொம்ப நல்லவனாக தான் சாமி. அவ்வளோதான். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஐயா என்ன சொன்னார்னா, இது மொத்தமே நான் முழு ஆரம்ப நிலை நான் தான், முடிவு நிலை நான் தான், என்னுடைய இது தான்டா, நீ இப்போ அங்கே போய் கொஸ்டின் கேட்டுடா அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுதான் வந்து அது முழுசு. ஐயா வந்து முதல்ல ஆண்டி போல தான் வந்தார். கடைசியில் அவர் அரசனாக நம்ம செங்கோலெல்லாம் கொடுத்து எல்லாமே செஞ்சோம். அரசனாக செங்கோலெல்லாம் கொடுத்து அரசனாக உட்கார வச்சோம். ஆனால் வந்து நம்ம வந்து அதுதான் கேட்டேன். அது கொஸ்டினாக சொல்ல வந்து பிறப்பில் நான் வந்து ஆண்டியாக இருந்தேன்டா, அதுக்கப்புறம் நான் அரசனாக ஆகிட்டேன். அது போல் நீங்களும் மாறினா அங்கே போய் கேளு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். கண்டிப்பாக. அதனால தான் அவங்ககிட்ட வந்து இப்போ கேட்டேன். உடலோடு வாழக்கூடிய எல்லாரும் ஆண்டி தான் சாமி. உடலை கடந்து நான் ஆன்மான்ற உணர்வு யாருக்கு வந்ததோ அவங்க அரசன். அவங்க கையில் செங்கோல் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால தான் உடலோடு இருக்கும்போது ஐயா ஒரு வேட்டி துண்டோடு ஆரம்பித்தார். ஆனால் உடலை நீக்கி ஆன்மாவா ஜோதியா ஒளி விடும்போதே அவர் கையில் என்ன இருந்தது? செங்கோல் கொடுத்து எல்லாமே கிடைச்சிது. உடம்பே மாறுது. அந்த வார்த்தை சொல்ல சொல்லி நமக்கு உடம்பே மாறுது. ஏன்னா அவர் அதை நான் அப்போ நான் உட்காந்து யோசிச்சு சொல்லுவேன். ஐயா வந்து சொன்னார், இதை வந்து நீ இங்கே என்கிட்ட கேட்டுட்டா நீ அங்கே போ, அதுக்கான முழு விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்க, நீ போ அங்கே போய் கேளு. ஏன்னா சீக்கிரம் அந்த ராஜா வர வச்சிருவோம். அது வந்துட்டா நகர்வலம் போய்கிறாரு. நகர்வலம் போனவரை திரும்பவும் மறுபடியும் ராஜா குளத்தில் உட்கார வச்சிருவோம். உட்கார வச்சிருவோம். ஆத்மானு
உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்.